திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்குறேனே, இன்னைக்கு இந்த எம்எல்ஏ போனாங்க, அந்த எம்எல்ஏ போனாங்க, அவங்க அப்படிங்கிறது இல்லாமல் விஜயபாஸ்கர் போன்ற ஒரு அதிமுகவின் ஒன் ஆஃப் த முகங்களாக இருந்த ஒரு அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறாரு அப்படின்னா, இன்னும் அஃப்கோர்ஸ் அவர் எங்கே சேர போகிறாரு, என்ன பண்ண போகிறாருங்கிறத அவர் தெரிவிக்கலைனாலும் கூட தேர் ஆர் இண்டிகேஷன்ஸ் தட் ஹீ இஸ் கோயிங் டு டிவிக்கு. அப்போ இந்த மாதிரி முக்கிய முகங்களே வெளியேறும்போது முக்கியமான ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டம் இல்லையா? இல்லை அவங்க இழுக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்கன்னு இன்னும் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. நான் மத்தியானம் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தந்தி டிவி பார்த்துட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைப்பாடு காரணமா பார்க்கல. இப்ப லேட்டஸ்ட் ஸ்கோர் என்னம்மா, எத்தனை விக்கெட் போயிருக்குது, எவ்வளவு ரன்னுமா நான் பார்க்கல. பனையூர் எத்தனை ரன் எடுத்திருக்குது, எவ்வளவு விக்கெட் போயிருக்கு, 5. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் ஒண்ணு கூட மாட்டேங்குதம்மா. அதான் ரன் ஒண்ணு கூட மாட்டேங்குது. 108லயே அப்படியே 118லயே ஸ்ட்ரகிள் ஆகி நிக்குது. அதுக்கு இடைத்தேர்தல் வச்சால தலைப்பு ஒண்ணு கொடுத்திருந்தீங்க, அது இருக்குது. இருங்க, இடைத்தேர்தல் நான் தூய சக்தின்னு வார்த்தைக்கு 300 தடவை ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தூய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, நான் ஒரு தூய சக்தின்னு சொன்னவருக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இவரு தீய சக்தியா இல்ல தூய சக்தியா? 6 தொகுதியிலயும் அவர் தோத்துருவாருமா. ஒரு 2 தொகுதியில தோத்தாருன்னா போதுமா? மக்கள் தீர்ப்பு. அதாவது அந்தந்த தொகுதியில இல்ல, நான் சொல்றது நான் இருக்கிறதுலயே மினிமமா சொல்றேன். ரொம்ப மினிமம் கேரண்டி நான் சொல்றது. 6 தொகுதியில 2 தொகுதி தோத்தாவே அப்ப விஜயோடைய இது அவர் தூய சக்தி எல்லாம் இல்ல, தீய சக்தின்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது தாவேக்கா இழுக்கிறதா அதிமுக இழக்கிறதான்னு கேட்டிருந்தீங்கம்மா. பணம், பதவி, பவிசு, வாரியம், உள்ளாட்சி, மணல் குவாரி என்ற தாவேக்கா காந்தம் துரு பிடிச்ச சில அண்ணா திமுக தகர்த்தா அந்த பக்கம் இழுக்குதுமா. இல்ல நீங்க இந்த விக்கெட் எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. நான் ஒன்னும் இல்ல, நீங்க ஏற்பீங்க. முந்தானேத்து வரைக்கும் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் ஒரு முக்கிய முகம். அவர் இங்கேயே வளர்ந்து படிப்படியாக அம்மா காலத்துல வளர்ந்து அமைச்சராகி, அதுக்கப்புறம் எடப்பாடியார் அமைச்சரவையில இருந்து தொடர்ந்து இப்போ கொரோனா காலத்துல பணியாற்றி நிறைய விஷயங்களை வந்து செய்தவர். இப்ப நீங்க அவரை வந்து அதுக்கு விலை போயிட்டாரு, இதுக்கு விலை போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கிரைசிஸை நீங்க பார்க்க மறுக்கிறீங்கன்ற பார்வை வர. என் வீட்டுக்குள்ள குடியிருக்கிற என் உறுப்பினர் குடும்ப தகப்பனை பார்த்து, குடும்ப தலைவனை பார்த்து கேள்வி கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்லலாம். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக கட்சியில இருக்கிறவங்க உண்மையாலுமே அந்த கட்சியை பத்தி அக்கறை கொண்டவங்க கேள்வி கேட்டா அதுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகுதுன்னு போறாங்க. இப்ப CV சண்முகம் இன்னும் இருக்கிறாருல்ல, இருக்கும்போது கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்னீங்க? பொதுக்குழு கூட்டின்னு குறைஞ்சபட்சம் கேட்டாங்க, என்ன பண்ணீங்க? இவர் நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டும்பாரு, அப்புறம் இன்னொருத்தர் நாளைக்கு செயற்குழுவை கூட்டும்பாரு. என்ன பொதுச்செயலாளர் நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக உள்ள இருந்து வேலை செய்யறவங்க கேட்டா நாங்க பதில் சொல்றோம், நீங்க அவங்க கேட்டதுக்கும் பதில் சொல்லலையே. அதிமுகவில் இருந்தவங்க தானே, உங்களோட பணியாற்றியவங்க தானே. 6 மூத்த அமைச்சர்கள் வந்து ஒன்னா உட்கார்ந்து உங்களோட வாங்க அவங்கள சேர்த்துருவோம் இவங்கள சேர்த்துருவோம் கட்சியிலன்னு பேசினாங்க. கட்சிக்குள்ள இருந்தவங்க தானே பேசினாங்க, கேட்டீங்களா? இந்த வாழும் கக்கனும் காமராஜரும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் வந்து தாவேக்காவை எதிர்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சொன்னப்ப யாரை கேட்டு போய் தாவேக்காவை ஆதரிச்சாங்க, யாரை கேட்டு விஜய போய் இவங்க சந்திச்சாங்க? அப்ப இதுல இருந்து அவங்க நோக்கம் தெரியலையா? இவங்களுக்கு எப்படிமா எடப்பாடி பழனிசாமி இது கொடுப்பாரு? நேத்தினமும் அவர் பொதுச் செயலாளருக்கு இணையா அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. CV சண்முகத்தில் அவனுக்கு கேட்கிற பதவி இல்லைன்னா தண்ணியில இருந்து எடுத்து வெளியே போடுற மீன் மாதிரி துடிக்கிறவருமா. 2021 தோத்த உடனே நான் ராஜ்யசபாவுக்கு போறேன்னாரு. அங்க போய் என்ன தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொடி கட்டி பறந்தாருன்னு தெரியல. அப்புறம் இங்க ஜெயிச்சு மந்திரி ஆகலான்னு உடனே இருந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தாரு, ஜெயிச்சாரு. அதாவதுமா நீங்களே சொன்னீங்களே, இப்ப அந்த ஊசி போன விஜயபாஸ்கர் வந்து ஏன்னா தொடர்ந்து அம்மா காலம், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி காலம் லைம் லைட்டு, பணம், பதவி, குவாரி எல்லாம் இருந்தது, எல்லாம் போச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. பனையூரோட சைடு விக்கெட் கேட்டு விஜயபாஸ்கருக்கு நாளைக்கு திறக்கலையான்னு பாருங்க. ஏன்னா சனிக்கிழமை தான். இப்பயே பாய் தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு போய் இப்பயே பனையூர் சைடு கேட்ல இடம் முடிச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா சனி ஞாயிறு தானே மொத்தமா கூட்டம். ஒரு படத்துல சொல்லுவாரு, ஏதோ ஒண்ணுதான் கூட்டமா வரும். இல்ல, நான் அதுதான் சார் கேக்குறேன். சார், நம்ம வெளிப்படையாவே உடைச்சு பேசுவோமே. நீங்க பணத்துக்காக, பதவிக்காக, ஏதோ ஒரு அதிகாரத்துக்காக தாவேக்கா பக்கம் போறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா இதெல்லாம் பார்க்காதவரா விஜயபாஸ்கர்?
அப்ப அதை தாண்டி எதுக்காக அவர் அங்க போகணும்? அந்த கேள்வி வரும்ல. which means there is a leadership crisis இல்ல? அந்த கேள்வி வந்து நம்ம புறந்தள்ளுறோமான்னு கேட்குறேன். சரிம்மா, நான் 100% நீங்க கேக்குற கேள்விக்கு உடன்படுறோமா. மக்களுக்கு பணியாற்றணும், இன்னொரு காமராஜரா, இன்னொரு கக்கனா, இன்னொரு எம்ஜி ராமச்சந்திரனா இருக்குன்னு தாமா அங்க போறாங்க. 100% ஏத்துக்கிறோமா. ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க. நான் இந்த கட்சிக்கு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கேன். மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் கட்சியில எத்தனையோ பேர் பசக்காச்சு போஸ்டர் அடிச்சு செவுத்துல ஒட்டி பாவனைக்கு வந்திருக்காங்க. இந்த கட்சியில சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கு எனக்கு எந்த பொறுப்பு வேணாம். நான் இந்த கட்சிக்காக பாடுபடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு பொறுப்புகள் கொடுத்து அறிவிக்க சொல்லுங்க அந்த உத்தம சீலர்களை. வேற எதுக்குமா போறாங்க? என்னமா சிரிப்பாது? எதமா இனிப்பை நோக்கி எறும்புகள் எதுக்குமா ஓடும்? பதவி பித்தர்கள் சம்பாதிச்சு வச்ச குவாரி அடிச்ச கொள்ள பணத்தை காப்பாத்திக்க கேஸ்ல நான் கேக்குறேன். இவர் வந்த உடனே இவர் சிபிஐ கேஸ் இருக்குது விஜயபாஸ்கர் அப்படியே இதுக்கு இந்த வீரர் மாதிரி போல்வால்ட் வீரர் மாதிரி தாவி குதிச்சு அதிமுக தூக்கி பேப்பர் வெளியே போட்டார் தினகரனை காப்பாத்துறதுக்கு. இப்ப வந்து போய் சேர்ந்த உடனே பனையூர் பங்கு தந்தை என்ன இவருக்கு புனித நீர் தெளிச்சு நீ இன்று முதல் யோவோ நாக்கப்படுவாய், நீ யோக்கியன் ஆகி விட்டாய் அப்படின்னு அங்க பிஜேபி சொல்லுவாங்களே வாஷிங் மிஷின். பனையூர்ல இவர் வேற வாஷிங் மிஷின் வச்சிருக்காராமா. விஜயபாஸ்கரை சேர்த்துட்டா தயவு செஞ்சு மரியாதைக்குரிய முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிற, கொஞ்சம் நஞ்சமாவது உங்களை ஒரு புதிய சக்தின்னு மக்கள்கிட்ட ஒரு இருக்கு. விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு ஊழல் பெருச்சாளிகள், நான் சிவி சண்முகத்தை கூட ஊழல் பெருச்சாலின்னு சொல்ல மாட்டேன். விஜயபாஸ்கர் மாதிரி கொரோனா காலத்திலே கொள்ளையடிச்ச ஊழல் பெருச்சாளிகளை கூட சேர்த்துறீங்கன்னா கூட இருந்த கட்சிக்கே ரெண்டகம் பண்ணிட்டு வர்ற இந்த சிபிஐ கேஸ் போட்டுச்சா? அதுதான் கேக்குறேன். இன்னொன்னு பண்ணுங்க, அவரை ஊழல் பெருச்சாலியாக உருவாக்கிய இயக்கம் அதிமுக இல்லையா? ஆமா, அதிமுக கையை பிடிச்சி ஒரு திருட சொல்லி திருட தெரியாத யோகியன் இந்த படத்துல இருந்து வந்தாரு. கடலூருக்கு சமரச சன்மார்க்க சங்கத்துல இருந்து வந்தாரு. இவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிருந்தாப்பா திருடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? இன்னும் என்னதான் வேணுமா இவங்களுக்கு? நான் கேக்குறேன், இப்படி சொல்லுங்களா. டிவி பிரபுன்னு ஒரு மைன்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாருல, இந்த அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு சொல்லுங்க. இவர் எத்தனை குவாரி ஊசி போடுற டாக்டர் இல்லமா, அவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் டாக்டர் 10-15 குவாரி வச்சிருக்கிறாரு. எல்லா தொழிலையும் காப்பாத்திக்கிட்டு விஜயசாமியே சரணம் அப்படின்னு கட்சியை பத்தி அக்கறை இருந்ததுன்னா நான் எந்த முதல்ல சேர்த்த மாட்டாருமா விஜய். ஆணித்தரமா சொல்றேன், அரசியல்ல நடுதான் திருலோக சொர்க்கத்தில் நிக்க போறாரு விஜயபாஸ்கரோட கதி அதோ கதி. இன்னொன்னு சொல்லிடுறேமா, நாளைக்கு அதிமுக ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரத்யேக பிரஸ் மீட் வைக்கிறாரு. அவசியமா உங்க தந்தி டிவி அனுப்புங்க, சில பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். எப்போ சார் அது? அதெல்லாம் ஏமா எதுக்குமா அப்புறம் உங்க இதுல பீட் ரிப்போர்ட் சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டுடலாம்ல. நான் தான் நாளைக்குன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு எப்பன்னு பாத்துக்கங்க. ஓகே ஓகே. திரு ஜவஹர் அலி, நியாயமான கேள்வி இல்லை அவர் கேட்கறது. நீங்க தூய சக்தின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் ஏற்கனவே குட்கா கேஸ் சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருவரை நியாயமா கட்சியில சேர்க்க கூடாது, அந்த முடிவு தானே அவர் எடுக்க போறாரு அவர் சொல்ற மாதிரி? இல்ல அவர் வந்து தாவேக்காக போறான்னு அறிவிச்சிட்டாரா? இல்ல, அதான் வந்தாலும் சேர்க்க மாட்டார். 4ஆம் தேதிக்கு முன்னாடி சேர்க்க மாட்டார் இல்லையா? அது அவங்க அதுதானே நிலைப்பாடா இருக்கும். மே 4ஆம் தேதி வரைக்கும் விஜயபாஸ்கர் ரொம்ப நல்லவர், வல்லவர், ஒரு மிகச்சிறந்த கட்சியினுடைய ஆர்வமிக்க ஒரு இளைஞர். அதெல்லாம் சொன்னது யாரு? எடப்பாடியார். 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு யார் காரணமா இருந்தாரு? மதுரையில ஒரு பெரிய காரணம் இவர்தான் விஜயபாஸ்கர். அவர் மட்டும் தானா? வேற யாரும் கிடையாது. எடப்பாடியாருக்குலாம் அதுல கிரெடிட் கிடையாது. இவருதான் முக்கிய காரணம். மத்திய அரசுக்கு கிரெடிட் கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட போய் பேசி கொண்டு வந்ததெல்லாம் இவருக்கு அந்த கிரெடிட் முக்கிய பொறுப்பு வச்சவர். மதுரை மாநாடு நடத்தினதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு. ஆனா அவர் ஒழுங்கான சாப்பாடு போட்டாரா இல்லையாங்கிறது அது கேள்வி. மக்கள் சாப்பாடு போட்டாரா? கேள்வி வந்து நீங்க தூய சக்தின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க ஏற்கனவே ஓப்பனா சிபிஐ கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருவரை கட்சியில இணைப்பாங்களா மாட்டாங்களான்ற கொஸ்டின் அவர் வைக்கிறார். இணைக்க மாட்டாங்க, அதுதாங்க கரெக்ட்னு அவர் சொல்றாரு. நான் உங்க பார்வை என்னன்னு கேட்கிறேன். இந்த ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ் மேல, வைத்தியலிங்க மேல, மனோஜ் பிரபா மேல வழக்கு இருந்தது. அவர்களும் கடைசி கட்டத்துல ராஜினாமா பண்ணாங்க. திமுக போனாங்க. அது வேற கதை. திமுக தூய சக்தின்னு எங்கயாவது சொல்லிடுறாங்களா? இப்போ அது பிரச்சனை. இப்போ நீங்க தான் திமுக தூய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தின்னு வந்து இறங்கி இருக்கிறீங்க. அப்ப நீங்க தான் சொல்வது. இன்னைக்கு பாருங்க, ஊழல் பல்வேறு வகையில அடைக்கப்பட்டிருக்குது. டாஸ்மார்க்ல இருந்து, மின்சாரத்துறையிலிருந்து, இப்போ கார்பரேஷன்ல பண்ண வட்டி, இது லஞ்சமே வாங்க மாட்டேங்கிறான் மேடம். உண்மையிலே பத்திரப்பதிவுல காசு வாங்க மாட்டேங்கிறான் மேடம். நான் பொய்க்கு சொல்லல, நான் கண்ணாட பார்த்த விஷயங்கள்.
அதுதான் தூய சக்திங்கிறதுக்கு. அரசியல் களத்துல நீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரினா குள்ளநரியினுடைய குணம் உங்களுக்கு தெரிஞ்சிரும் போது அதனுடைய பழக்கம் கொஞ்சமாவது ஆளுங்கட்சிக்கு இருக்கும். அப்பதான் உங்ககிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்கிற குணம் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியும். அதனால நீங்க தூய சக்தி தீய சக்திங்களா ஆட்சி அதிகாரத்தில் இல்ல சார். நீங்க பிஜேபி வாஷிங் மிஷின் சொல்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு அவர் கேக்குறாருல்ல. இல்ல இப்போ நீங்க அவங்களுக்கு கொண்டு இப்போ திமுக இருந்தது வந்த 2 வருஷத்திலே ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்து டாஸ்மார்க் அததான் நானும் கேக்குறேன். அப்ப உங்களுக்கு திமுகக்கு என்ன வித்தியாசம்? அவங்க தீய சக்தி, நீங்க தூய சக்தி. எப்படி அத மாதிரி அமைச்சர் பதவி ஏதாவது கொடுத்துட்டாங்களா? அமைச்சர் இல்ல சட்டமன்ற சேர்க்க மாட்டாங்க சொல்லிடுங்க. விஜயபாஸ்கர் அவர்களை தாவேக்கா எந்த கட்சியும் வர்றவங்கள வரக்கூடாது சேர்க்க மாட்டோம் சொல்ல மாட்டாங்க. சார் ஓபனா கேஸ் இருக்குறவங்கள எதுக்கு சேர்த்துக்கிட்டு இப்ப நாளைக்கு ஒண்ணும் இல்ல சார். அந்த கேஸ்ல அவர் கன்விக்ஷன் வருதுன்னு நான் கேக்குறேன். நாளைக்கு வரேன் அவர் கேஸ்ல கன்விக்ட் ஆறாருன்னு வைங்க, அவருக்கு தண்டனை கிடைக்குதுன்னு வைங்க, என்னன்னு வரும்? தாவேக்கா விஜயபாஸ்கருக்கு தண்டனைன்னு வரும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அதிமுகல உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு. உதயகுமார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, நீங்க கொள்ளடிச்சீங்களா அதுக்கு முன்னாடி இந்த அமைச்சரவையில இருந்து யாரு சொல்றாரு? உதயகுமார் அமைச்சரவையில இருந்தவர். அவர் யாருன்னா முன்னாடி சசிகலா அம்மா தான் அம்மாக்கு அடுத்து இந்ததான் சின்ன அம்மாண்டவர். அதுக்கப்புறம் விசுவாசத்துக்கு பேரு ஓபிஎஸ் சொன்னவர். அப்புறமா எடப்பாடியான்னு சொல்றாரு. நாளைக்கு யாரும் சொல்ல பாருங்க. அவர் சொல்றாரு நீங்க கொள்ளடிச்சிருக்க பணத்தை நீங்க கட்சியை கொடுத்துருங்க. அப்போ தங்களை தானே நாங்க கொள்ள அடிச்சிருக்கோம் அப்படியேவா சொல்லிருக்காரு? ஆமா மேடம், நீங்க கொள்ள அடிச்ச பணத்தை கட்சி கொடுத்துருங்கிறாரு. நீங்க எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு உதயகுமார் இன்னைக்கு. அப்போ எவ்வளவு கேவலமா நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன எதுக்காக இவங்க போறாங்க நம்ம பார்க்கணும். இல்ல நைரிங்க ஒரு நிமிஷம், எதுக்காக போனா கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு, கழுத தேஞ்சு கட்டருமா போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க அதை ஆய்வு செய்யணும், நீங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டணும். நீங்க அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் தலைமை பொறுப்புக்கு வந்தார். அவர் என்ன சொன்னார், அப்ப தோல்வி கிடைச்சு அப்ப என்ன சொன்னார், நான் ஒத்தை தலைமையா இருந்தாலும் நான் வெற்றியை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்ப என்ன, அதனால இவரை ஒத்தை தலைமை கொண்டு போனது யாரு? விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி அண்ணன் போன்றவர்கள் கொண்டு போனாங்களா? உங்களால கொண்டு வெற்றியை வாங்க முடியல. அப்போ அந்த ஆய்வு செய்யறதுக்காக நீங்க பேசுறதுக்காக எல்லாத்தையும் கூட்டி பேசணும். இதே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தலைமை இப்ப இருக்க தலைமை எடப்பாடியார் இல்லாம வேற யாரோ ஒரு தலைமையில் இருந்தா கூட, எடப்பாடியார் ஒரு எம்எல்ஏ இருந்தா இப்போ அவரு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. நம்ம விஜயபாஸ்கர் என்ன நிலைமை முடிவு எடுத்திருக்காங்க அதே நிலைமை தான் எடப்பாடி எடுத்திருப்பார். அதனால நான் என்ன சொல்றேன், இப்போ அவங்களுக்கு தேவை தெரியுமா, தொண்டர்கள் விரக்தி அடைஞ்சிருக்காங்க, தொடர் தோல்வி, அதை சரி கட்டுறதுக்கு என்ன? அப்போ இந்த கட்சிக்கு ஒரு புதிய சக்தி வேணும், இளைய தலைமுறை சக்தி வேணும். அப்படி பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகன் தான் இளைய தலைமுறைக்கான சக்தின்ட்டு கொண்டு வரது முன்னிறுத்திருக்காண்டி கட்சியை விட்டு போறாங்க. இன்னும் எதுவுமே ஆபீஷியலா சொல்லல, இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன். மேடம் ஆபீஷியலா சொல்லாட்டினா அதுக்கான வேலைகள் நடக்குது. நான் நான் நிறைய பேச விரும்பல. ஆனா அப்ப எதுக்கு கட்சியை விட்டு நாளைக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம இவ்வளவு பேசி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு இல்லன்னா இல்ல. கட்சியில நீங்க பவர் சென்டரா இருக்காரா இல்லையா? இல்லன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு ப்ரூஃப் காட்ட முடியாது. நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் முடிச்சிடறேன். அப்போ நீங்க கட்சியை விட்டு முடிச்சிடறேன் மேடம். கட்சியை விட்டு போறவங்க எல்லாம் துரோகி. நீங்க துரோகினா அப்ப கட்சியை அரவணைத்து ஒரு தாயுள்ள அரவணைக்க கூடிய அந்த பவரை நீங்க இழக்கும் போது எப்படி கட்சியோட போனா துரோகி ஆவாங்க? கேப்போம்